எத்தனை வருஷமாக இது இருக்கு? 35 வருஷமா இருக்கு. காலம்பரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தது காரணமே அதான், 6 மணிக்கு வந்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 7 மணிக்கு வந்தா இங்க நின்று எடுக்க முடியாது எனக்கு. விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் செய்றீங்க. ஓ, அதனாலதான் இந்த அளவு டேஸ்ட் இருக்குல்ல நம்ம கடையில. ஃபுல்லா விறகடுப்புல தான். நீங்க எப்படி இருக்குன்னு காட்டுங்க. கெட்டியா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கெட்டி ஜெனின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது பார்க்க கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ஒரு உணவகம் தன் வாடிக்கையாளர்களை சுவைனாலையும் தரத்தினாலையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விலைனாலையும் கவர்ந்துருச்சு அப்படின்னா மக்கள் அங்க தன்னால தேடி போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா விளங்குறது தான் இந்த வெங்கடேஸ்வரா ஹோட்டல். முக்காவாசி பழனி கோவில்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, வர கெஸ்டா இருந்தாலும் சரி, எங்க நல்ல உணவகம் கிடைக்கும்னு கேட்டா சொல்லக்கூடிய ஒரே உணவகம் இந்த வெங்கடேஸ்வரா உணவகம். 12 மணி வரையும் கிடைக்கும். சாப்பாடு சப்பாத்தி. ராத்திரிக்கு இட்லி, புரோட்டா, சப்பாத்தி, மசாலா ரோஸ்ட், வெஜ் கொத்து புரோட்டா. வெஜ் ஐட்டம்ல என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். வெஜ்ஜுக்கான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். வணக்கம் மக்களே. காலம்புற 6 மணிக்கே வந்து ஃபுட்டேஜ் கவர் பண்ணேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மணி 9:30 ஆகுது. எனக்கு ஃபுட்டு வாங்க வரப்ப பாருங்க எவ்வளோ க்ரௌடு. இப்போ நான் உள்ள போய் வீடியோ எடுக்கவும் முடியாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் காலம்புற 6 மணிக்கே வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா 3 வருஷம் முன்னாடி இந்த ஹோட்டல் நான் கவர் பண்ண வந்தப்ப இருந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு மக்களே. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த ஹோட்டல் தண்டாயுதபாணி தங்கும் விடுதியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3-4 கடை தள்ளி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஹோட்டல் வெங்கடேஸ்வரா சைவம்னு. இப்போ இதை எங்கே மாற்ற போகிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், தண்டாயுதபாணி நிலையம்லேருந்து நீங்கள் வரீங்க, அந்த ஆட்டோலேருந்து அப்படியே வரீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டலை இப்போ முன்னாடி அந்த ரைட் சைடில் மாற்ற போகிறாங்க. ரெட் கலர் போர்டு இருக்குல்ல, அங்கே மாற்ற போகிறாங்க. நியூ ஹோட்டல் வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்க. இதே டீம் அங்கே போக போகிறாங்க. இந்த ஹோட்டல் இங்கே வேறு யாரோ டீல்ஸ்க்கு எடுத்து ரன் பண்ண போகிறாங்க. இவங்க நம்மள்கிட்ட சொன்ன டீட்டெயில் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். கான்டாக்ட் டீட்டெயில் நான் அவங்களோட ஃபோன் நம்பரோட கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. இதோ அங்கே மாற்ற போகிறாங்க, ரைட் சைடில் மாற்ற போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு அந்த ஹோட்டல் இருக்கும். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து அந்த நல்லா இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போய் அவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்க நம்மள்ட்ட, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். எத்தனை வருஷமாக இது இருக்கு? 35 வருஷமா இருக்கு. என்னக்கா இங்கே ஸ்பெஷல்? எல்லாமே இங்கே ஃபேமஸ். எப்பவுமே காலம்பரையும் கிடைக்கும், சாயங்காலம் கிடைக்குமா? எல்லாமே ஓகே. ஓகே. இங்க நான் பின்னாடி பார்த்தேன் இந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் இருக்குல்ல, இது எப்பவுமே மக்களுக்கு கிடைக்குமா? இந்த இது கெட்டி சட்னி எல்லாமே கெட்டி சட்னி மதியம் சாப்பாடு, டிஃபன் கிடையாது. ஓகே. இந்த கெட்டி சட்னியோட கன்சிஸ்டன்சி கூட காட்டுங்க, எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது பார்க்க கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். இதே மாதிரி விட மாட்டீங்க. ஓகே 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 ஓகே. அண்ணன் யாரு? சப்ளை இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலையெல்லாம் உள்ள பாத்துடலாங்க என்னன்ட்டு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா உள்ள இடம் எடுக்க இடம் இருக்காதுல்ல. சூடா இட்லி என்ன வருமா? இது கோதுமை ரவா. இந்த சுகர் வந்து பேஷண்ட்ஸ் அவங்கலாம் சாப்பிடுறாங்க, தாராளமா சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. இது பொங்கல். ஓகே. இந்த 3 ஐட்டம் காலம்பரை எத்தனை மணில இருந்து இருக்கும்? காலையில 5:15 இருந்து 5:15 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5:15 ரெடி ஆயிடும். 5:15 ரெடி ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? எல்லாம் விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் செய்றீங்கல்ல? இது என்னன்னா? இது பூரி மசாலா. பூரி மசாலா. எல்லாம் விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் செய்றீங்க. ஓ, அதனால தான் இந்த அளவு டேஸ்ட் இருக்குல்ல நம்ம கடையில. ஃபுல்லா விறகடுப்புல தான் நீங்க செய்யறது. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணே. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? 11 வருஷமா இதே கடையில இருக்கீங்க. என்னென்ன ஸ்பெஷல் நம்மள்ட்ட? வெஜிடேரியன் ஐட்டம். ஓகே.
சரி. உப்புமா பொங்கல் எல்லாமே நீங்க ஒரு ஆள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. சரி, வெளியில ஆர்டர்னாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? செஞ்சு கொடுத்துறீங்க. கூட்டு பொரியல், ரசம், சாம்பார், மோர், ஒரு கூட்டு பொரியல் கம்பல்சரி, ஊறுகாய், மோர், அப்பளம், சாப்பாடு, சாம்பார், எல்லாமே, புளிக்குழம்பு எல்லாமே இருக்கும். ஒரு சாப்பாடு 90 ரூபா அன்லிமிட்டெட். சாப்பிட்டா 90 ரூபா. ஆமாண்ணே, பார்சல் வாங்கினா 100 ரூபா. ஓகே, தரமா இருக்கும். சாம்பார், டிஃபன் சாம்பார், டிஃபன் சாம்பார். ஓகே, எத்தனை மணி வரை டிஃபன் கிடைக்கும்? காலம்புற 12 மணி வரையும் கிடைக்கும். சாப்பாடு சப்பாத்தி. ராத்திரிக்கு இட்லி, புரோட்டா, சப்பாத்தி, நெய் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், வெஜ் கொத்து புரோட்டா. வெஜ் ஐட்டம்ல என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். வெஜ்ஜுக்கான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. எத்தனை மணிலேருந்து சாயங்காலம் வந்துட்டு? 12 வரையும் இருக்கும். ஓகே, சாயங்காலம் ஒரு 6:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிருமா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரிண்ணே, சரி, ஓகேண்ணே. காலம்பரை கொஞ்சம் சீக்கிரம் வந்தது காரணமே அதான், 6 மணிக்கு வந்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 7 மணிக்கு வந்தால் இங்கே நின்று எடுக்க முடியாது எனக்கு. ஒரு நல்ல உணவகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச திருப்தியோட நான் ஹோட்டல்லேருந்து வெளியில போனேன். அங்கே உள்ள மக்களோட பேச்சும் சரி, அவங்களோட உணவும் சரி, அந்த அளவுக்கு ஒரு நிறைவை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். பழனி போனீங்கன்னா டெஃபினட்டா விசிட் பண்ணி பாருங்க. தண்டாயுதபாணி தங்கும் விடுதியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு புது ஹோட்டல், நான் சொல்றது வலது கை பக்கம் வரப்போற புது ஹோட்டல் நான் சொல்றேன். ஸ்ரீராம் ரெசிடென்சி லாட்ஜுக்கு பக்கத்துல வரப்போகுது. தண்டாயுதபாணி கோயிலோட கார் பார்க்கிங், இலவச கார் பார்க்கிங்க்கு அப்படியே எய்த்த மாதிரி கொண்டு வர போறாங்க இந்த நியூ வெங்கடேஸ்வரா ஹோட்டல் சைவம் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல ஒரு காணொலியில அடுத்து சந்திப்போம்.